இந்த 4 நாளாக வந்து திருப்பரங்குன்ற மலையில் வந்து ஏன் தீபம் ஏற்ற விடலை அப்படின்ட்டு. தீபம் எப்பயும் ஏற்றின இடத்துல ஏற்றிட்டாங்க கார்த்திகை அன்னைக்கே. கார்த்திகை முடிஞ்சு மறுநாள் போய் நான் தர்காவுக்கு முன்னாடி இருக்கிற தூணில் தான் தீபம் ஏற்றுவோம்னா அது வீம்புக்கு செய்கிறது. அது எப்பயும் காலங்காலம் ஏற்றுற இடத்துல ஏற்றிட்டாங்க. அது சும்மா நிறைய பேர் தெரியாமல் என்ன தீபம் ஏற்ற விடலையாமல திமுக அப்படின்ட்டு. இதுக்கு மற்றதுக்கெலாம் இன்றைக்கி வாயை திறப்பார். எதுக்குமே வாயை திறக்க மாட்டார் அவர். மற்றதுக்கு இன்றைக்கி திறந்தார். அது சங்கி தற்குறி விஜய்ன்னு சொல்லுவோமே, அவர் என்ன சொன்னார்? திருப்பரங்குன்ற விஜய், மதுரை தெற்கு விஜய், மதுரை வடக்கு விஜய் அப்படின்னாரே. இன்றைக்கி மதுரையில் ஃபுல்லாக அப்படி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கே, இதுக்கு எதையாவது கண்டனம் தெரிவிச்சிருக்காரா அந்த சங்கி கூட்டங்களை? ஏங்க எப்பயுமே ஏற்றுற இடத்துல தான் ஏற்றியாச்சு இல்லைங்க, எதுக்குங்க அந்த பிரச்சனை பண்ணுறீங்க? இந்த சங்கிகள் வந்து நுழைய விடக்கூடாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுருவாப்லையா? அந்த பயம். ஏன்னா அது சிபிஐக்கு என்றைக்கு இந்த இறந்தவங்களை சிபிஐ எடுத்தாதே அன்றைக்கே அவர். அதுக்கு முன்னாடி என்னையை பொறுத்தவரை பிஜேபி தான் அவர் கொண்டு வந்ததே. இதனால் வெளிப்படையாக நீ மேற்கொண்டு விமர்சனம் பண்ணோம்னா நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அப்படின்னு இவங்களை இன்னுமே அவர் நினச்சாலும் கூட பேச முடியாது போல். அதனால் எப்படி போய் இந்த ரசிகர் இந்த தற்கொலைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தான் சொல்கிறோம். நீங்கள் இப்போ இது என்ன பிரச்சனை நடக்குது, எதுக்காக ஒரு பக்கம் நிற்கணும்ல? நீ ஒன்று சொல்லு, இப்போ ஒன்று ஏற்றணும்னு சொல்லு, இல்லை ஏற்றக்கூடாதுன்னு சொல்லு, ஏதாவது சொல்லணும்ல. ஒன்று நியாயம் பக்கத்து நில்லு, இல்லாத எதிர்த்து தப்பு செய்கிறவன கண்டி. வாயை பொத்திக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன விஜய் பேசினார்னா இதை தான் பேசியிருக்கார். அவர் அரசியலுக்கு தகுதியே இல்லாத. ஆனால் அது இந்த அரசியலில் ஒதுக்கப்பட்ட ஆளெலாம் ஒரு கட்சியில் போய் இருந்துக்கிட்டு இன்றைக்கி விஜய் தான் அடுத்து வரப்போகிறாரு, விஜய்க்கு தற்கொலையில் கூட்டம் கூடுது அப்படின்ட்டு. கூட்டம் கூடுறவங்களாம் கூட்டம் சேர்த்தவங்களாம் முதலமைச்சர்னா ஐயா வடிவேல் இன்றைக்கி என்றைக்கே வந்திருக்கலாம். வடிவேலுக்கு கூடாத கூட்டமாக இன்றைக்கி விஜயை கூடுறதுக்காண்டியும் நிறையா கூடுச்சு. இன்றைக்கி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அனைத்து இளவட்ட பயிர்களும் விஜய்க்கு தான் போட போகிறோம்னு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு 10 நடிகரில் ஒரு 2 இன்றைக்கி உள்ள இளவட்ட நடிகரில் ஒரு சிறந்த நடிகர் அஜித் விஜய்னு கூட வச்சுக்க, அதுக்கு என்னோட சூர்யான்னு வச்சு மொத்தத்தில் அதில் நம்ம முழு பேருமே விஜய்க்கு ரசிகராக இருக்காங்க தமிழ்நாட்டுக்குள்ளே. அது கொஞ்சம் கூட புரிதல் இல்லை. அவன் ரசிகராக இருந்தாலும் அவன் சொன்னால் வீட்டில் ஓட்டு போடுவானா? எப்படி ஓட்டு போடுவான்? தனக்காண்டி நிற்காத இவங்க வந்து நிற்க போகிறாங்களாம் மக்களுக்காண்டி. அவருக்கு ஒரு பிரச்சனையே ஓடி போயிடுவார், அப்புறம் மற்ற பிரச்சனைக்கு எப்படி பேசுவார்? அதனால தான் சொல்கிறான், வாயை பொத்திக்கிட்டு இருக்க சொன்னால் நல்லா அமைதியாக இருப்பார். ஏதாவது குரல் கொடுக்க சொல்லுங்கள். இந்த பிரச்சனைலாம் 4-5 நாள் ஆகி போச்சுன்னா ஒரு கடிதம் தான் எப்பயும் வந்துடும் 4 நாளில். இன்றைக்கி 4ஆவது நாளாச்சு, இன்றைக்கி இன்னும் எது கடிதம் வரல. கடிதம் விட்டோம்னா கொண்டு வந்துட்டாங்களான்னு தெரில. அதுக்குத்தான் தற்கொலை சொல்கிறோம். அரசியல் புரிதல் இல்லாத தற்கொலை.